ஒரு நதிக்கரையோரம் பெரிய ஜாமுன் மரம் இருந்தது. அதில் ஒரு நல்ல மனம் கொண்ட குரங்கு இருந்துச்சு. தினமும் அந்த குரங்கு ஜாமுன் பழத்தெல்லாம் சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்துட்டு இருந்தது. அந்த நதியில் ஒரு முதலை இருந்துச்சு. அந்த முதலை அந்த குரங்கு கிட்ட வந்து எனக்கும் ஜாமுன் பழம் கொடுன்னு கேட்டு தினமும் அதை சந்திச்சு வாங்கி சாப்பிட்டே இருந்தது. ஒரு நாள் அந்த முதலை தன்னோட மனைவிக்காக அந்த ஜாமுன் பழத்தை கொண்டு போய் கொடுத்தது. அந்த முதலையோட மனைவியும், இந்த பழமே எவ்வளோ சுவையா இருக்கு, அந்த குரங்கோட இதயமும் எவ்வளோ சுவையா இருக்கும், அதனால எனக்கு அந்த குரங்கோட இதயம் வேணும், அந்த குரங்கை கொண்டு வா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே இந்த முதலையும் தன்னோட மனைவியின் பேச்சு கேட்டுட்டு, உனக்கு என்னோட வீட்டில் விருந்து இருக்கு, நீ வா அப்படின்னு கூப்பிடுது. அதை நம்பி அந்த குரங்கும் போகுது. கொஞ்ச தூரம் போனதும் அந்த முதலைக்கு மனம் இல்லாமல் தான் வந்த நோக்கத்தை அந்த குரங்கு கிட்ட சொல்லுது. அதுக்கு அந்த குரங்கு, அட பாவி, என்னோட இதயத்தை நான் அந்த மரத்துலேயே விட்டுட்டு வந்துட்டேன், அதனால் வா திரும்பவும் அந்த கரைக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுது. அதை நம்பி அந்த முதலையும் அந்த குரங்கை கூட்டிகிட்டு போகுது. மரத்து மேலே போய் ஏறி உட்காந்த குரங்கு, நீ எல்லாம் ஒரு நல்ல நண்பனே கிடையாது, இங்கே இனிமேல் வராத அப்படின்னு அதை துரத்தி விட்டுறது. புத்திசாலித்தனமாக யோசிச்சா நம்ம எந்த பிரச்சனையில இருந்துமே மீண்டு வர முடியும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.